வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தித்து ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி மிக அபரிமிதமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. எதை நோக்கி? திமுக கழகத்தை நோக்கி. அதனுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் திருவான்மையூர் நடந்து முடிஞ்சாங்க ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. மொத்தம் 17 தீர்மானங்கள் அந்த கூட்டத்தில் போட்டிருக்கிறாங்க. அதாவது டாஸ்மாக் சம்மந்தப்பட்ட மாதிரி 100 கோடி ஊழல் நடத்துக்கு அதனுடைய சம்மந்தப்பட்ட சொன்னாங்க இல்லையா, அதுக்கு விசாரணை வேணும். மற்றபடி தொகுதி மறுசீரமைப்பு நமக்கு தேவையில்லை, தமிழகத்துக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும், மற்றபடி மீனவர் போராட்டத்திற்கு தீர்வு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மற்றபடி கூட்டணி அமைக்கிறப்ப யார்கிட்ட அமைக்கிறது, என்ன சமாச்சாரம், கட்சியை வழிநடத்தும் தலைமை பண்பு முழு அதிகாரம் தலைவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 17 தீர்மானத்தை போட்டிருக்கிறாங்க. இந்த 17 தீர்மானத்திலையும் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன, கூட்டணி அமைப்பு அப்படிங்கிற விஷயம். அப்போ இதுலேருந்தே தெரியுது, தாவேகா தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சி தனித்து நிற்க போவதில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் இன்னைக்கு இருக்கு. அப்போ அவங்க ஏதோ ஒரு வகையில் கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த கூட்டத்தில் விஜய் பேசியிருக்கார். அதாவது மதவாத பிளவு சக்திகளுக்கு எதிரானது தமிழக பூமி. அதே நேரத்தில் தொண்டர்களை தினந்தோறும் மக்களை சந்திங்க, பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேளுங்க. மோடிஜி ஜிஎஸ்டி வாங்குறாரு, நிதி ஒதுக்க மாட்டேங்கிறாரு, மோடிக்கு தமிழகம் என்றாலே அலர்ஜி அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு, தமிழகத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க ஜி, என்ன இது பலருக்கு தண்டி காட்டிய ஊர், பல பேர்த்துக்கு தண்டி காட்டிய தமிழகம், அதனால் உஷாரு அப்படின்னு சொல்லிட்டு 2026 அந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிய ஒரே, மற்ற எந்த கட்சிக்கும் கிடையாது. அதே நேரத்தில் நடந்து கொண்டிருப்பது மன்னராட்சி, மாமன்னர் ஆட்சி. அதையும் சொல்லியிருக்கிறார். மன்னர் என்பது மு.க. ஸ்டாலினையும், மாமன்னன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சதா உதயநிதி ஸ்டாலினா மன்னர் மாமன்னர் ஆட்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். அவர் சினிமா பார்த்த பாலிசில் குறிப்பிட்டிருக்கார். மற்றபடி அது வேறு விதமாக என்று பதிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள் மனசில் இருந்தாலுமே கூட நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு இன்னைக்கு போயிட்டு, சி ஓட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிக்கக்கூடியவங்க இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது 51% பேர் திமுக ஆட்சியை பாராட்டுகிறார்கள், மீண்டும் திமுக தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக 27% மு.க. ஸ்டாலின் தான் அடுத்தது முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பு சொல்லிட்டு, அடுத்தது என்ன சொல்லுது அப்படின்னா 18% பேர் தமிழக வெற்றி கழகம் விஜயை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் சொல்லி போட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய வைரலான ஒரு விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கட்சி ஆரம்பித்து மினிமம் 2 வருஷம், அவ்வளோதான். அது கூட முழுமையாக முடியல. இன்னைக்கு மக்கள் மனசில் 18% யாருடைய மனநிலை இருக்குது அப்படின்னா, நடிகர் விஜயனுடைய தாவேகா மனநிலை இருக்கிறது. அந்த எடப்பாடிக்கு என்ன அப்படின்னா 10% தான். அது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் கம்மியாக தான் போகும். அந்த அளவுக்கு பாஜக ரொம்ப கீழ். அதெல்லாம் நோட்டா கேஸு 9% தான். கட்டாயமாக ஒரு இடம் கூட வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய சமயத்தில் இப்போ எதிர்த்து இது சம்பந்தமாக சில கருத்து சொல்லுவாங்களே, ஜெயக்குமார் சொல்லியிருக்கிறார், விஜய் புரியாமல் பேசுகிறாரு, ஏன்னா தாவேகா திமுகவுக்கு போட்டி கிடையாது, திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு போட்டு அவர் வீர ஆவேசமாக பேசியிருக்கிறார்.
இருந்தாலும் வந்து கருத்து கணிப்பு அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் எடப்பாடிக்கு வந்து 9% பேர் தான் முதலமைச்சராக வர வேண்டும் அப்படின்னு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு டபுளாக விஜய்க்கு வந்து ஆதரவு வந்திருக்கு. அடுத்த முதலமைச்சராக விஜய் வர வேண்டும் அப்படி 18%. திமுகவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. 27% முதலமைச்சராக வர வேண்டும். ஆனால் 27%க்கு 18க்கும் எவ்வளோ வித்தியாசம்? வெறும் 9% வித்தியாசம்தான். அப்போ எந்த அளவுக்கு வந்து தாவேகா வந்து தன்னுடைய ஒரு தொண்டர்கள் வகையில் மக்கள் வகையில் பதிந்து விட்டார்கள். அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தீர்மானமாக தமிழகத்தை பாதிக்கப் போகிறது அப்படிங்கிறது இதிலிருந்து தெரியுது. அதையெல்லாம் விட யார் யாருக்கெல்லாம் எப்படிலாம் ஒரு ஆசைங்கிற ஒரு வெளிப்பாடும் அன்னைக்கு வந்திருக்கு. அதாவது வந்து பிசிகா திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்து எப்படி நாங்கள் இரட்டை இலக்கத்தில் வந்து கேட்டுருவோம். ஏன்னா நாங்கள் வந்து 2 MP வச்சுருக்கிறோம், ஆல்ரெடி ப்ளஸ் 4 MLA வச்சுருக்கிறோம். அதனால் மினிமம் 10 தொகுதி கேட்போம். ஆமாம், அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரு. இதுக்கிடையில் வேல்முருகன் கான்செப்ட் தமிழக வாழ்வு உரிமை கட்சி அவருக்கும் திமுக திடீர்னு ஒரு டஃப் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி உடனே வந்து முதலமைச்சரே சொல்லிட்டார். ஆமாம், வேல்முருகன் அவமானப்படுத்தி விட்டார். மற்றபடி வந்து வேல்முருகன் வந்து பேசியது சரியில்லை சொன்னோன்னே அடுத்த நாள் சட்டமன்றத்துக்கே வேல்முருகன் வரல. இதை பார்த்து எடப்பாடி தூது விட்டுருக்காரு, பாப்பா எங்கள் பக்கம் அப்படிங்கிற கான்செப்ட். இதை அறிந்து கொண்ட திமுக முன்கூட்டியே முந்தி என்ன பண்ணிருச்சு, சமாதானப்படுத்தி அவரை கூட்டிகிட்டு வந்துருச்சு. அப்புறம் வேல்முருகன் பேட்டி கொடுத்துட்டார். ஆமாம், அதாவது வந்து வெந்த பொண்ணில் மருந்தை தளபதியை போன்றது MK ஸ்டாலினுடைய அழைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படியோ இந்த தமிழகத்தை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் இடம் முதலமைச்சர் அப்படிங்கிற இடம் வந்து திமுகவுக்கு தான். அதில் மாற்று கருத்து எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஆனால் 2வது இடத்திற்கு வருவதற்கு நிறைய போட்டி இருந்தாலும் தாவேகா அதிமுகவை முந்திக்கொண்டு செல்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்னைக்கு ரொம்ப வைரலாக இருக்கு. ஏன்னா குறுகிய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி இல்லையா, 2 வருஷம் கூட ஒன்றும் முடியல. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் வந்து 2வது இடத்தில் உட்காரக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக அவர் வளர்ந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு தொண்டர்படை இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இருக்கிறது அப்படிங்கிறது அது உண்மையிலே வந்து நடிகர் விஜயனுடைய மாசத்தை தான் நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் விட அது எல்லா கட்சியில் இருக்கிற மாதிரி தாவேக்காலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் வந்துக்கிட்டு இருக்குது. விழுப்புரம் தாவேக்கா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இருக்கிறாங்க. அதாவது கட்சியில் சேர்க்கறதுக்கு வந்து 10 to 15 லட்ச ரூபா வரைக்கும் உறுப்பினர் சீட்டு கேட்குறாங்களாம் விழுப்புரம் சம்மந்தப்பட்ட தாவேக்கா. அதை வந்து இன்னைக்கு வந்து அவங்க கம்ப்ளீட்டாக மிகப்பெரிய எதிர்ப்பு குரலாக போயிட்டு, முதல்ல சொன்னது அத்தனை பேருக்கும் பதவி அப்படிங்கிற கான்செப்டு. அடுத்தது வந்து யாருக்கும் பதவி கொடுக்கப்பட்டாலும் காசு கேட்குறாங்க தாவேக்கா நிர்வாகிகள் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டு இருந்தால் அப்புறம் கட்சி எப்படி வளர்த்துவது அப்படின்னு கட்சி தொண்டர்களே சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு தாவேக்காவோட நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இது வந்து தலைமைக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு இன்னைக்கு தாவேக்கா தொண்டர்கள் புலம்பிக் கொண்டிருக்காங்க. இதை பார்க்குறப்ப சீமான் கட்சி தான் ஞாபகம் வருது. சீமான் கட்சியில் அப்படி தான், எது சொன்னாலும் கேட்கறது கிடையாது, தன்னுடைய விருப்பத்துக்கு செயல்படுறது. கேட்டால் கட்சியில் இருந்தால் வெளியே போடா அப்படின்னு அவரே சொல்கிறார். அந்த நிலைமை தாவேக்காவுக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். அதன் அடிப்படையில் வந்து விஜய் வந்து இதை யார் யார் எப்படியெல்லாம் கட்சிக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள், இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இன்னும் 2000 ஒரு வருஷம் இருக்கு இல்லையா, 2026 அந்த தேர்தல் வர்றதுக்குள்ள சரி பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம். சரி பீக்கு தான். ஓட்டர்ஸுடைய அந்த கருத்து கணிப்பு கட்டாயமாக நிலையாகிவிடும். ஆமாம், 2ஆம் இடத்துக்கு கட்டாயமாக தாவேக்கா தள்ளப்பட்டு விடும். ஆமாம், எதிர்கட்சியாக உட்காரும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானதுங்கிறது அந்த நேரத்துக்கு தான் தெரியும்.
விஜயகாந்த் கூட அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் அந்த அம்மாவே வந்து ஆப்போசிட் பண்ணிட்டாங்க, விஜயகாந்துக்கு ஆப்போசிட்டாக. அப்படிங்கிறப்ப அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி அந்த கட்சியை செயல்படாமல் தடுத்து நிறுத்தினாங்க. யார்? ஜெயலலிதா அம்மையார். இன்னைக்கு எங்கே இருக்காங்க அப்படின்னு தெரியல தேமுதிக. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் அரசியல் எல்லாமே இருக்கும். ஆமாம், அப்படி ஒரு நிலைப்பாடு தாவேகாவுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் விஜய் கவனமாக இருக்க வேண்டும். எப்படியோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அது மாமன்னர் ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பொருத்தமானதுதான். ஏன்னா அவர் மாமன்னன் அப்படிங்கிற படத்தில் நடித்ததுனால் நான் சொல்கிறேன், வேற எந்த அர்த்தத்திலையும் கிடையாது. ஆமாம், இது மக்கள் புரிந்து கொள்வாங்க. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.